பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாஸ் ஆகிறாங்க, சந்தோஷம். ஆனால் வரல. எதிர்பார்த்த மாதிரி படிச்சிருந்தா தானே எதிர்பார்த்த மார்க் வரும். படிங்க. நல்ல தேசத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், நல்லா மதிப்பெடுக்கணுன்றது எங்களுக்கு ஆசை தான். ஜெபிக்கிறோம். அது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வரணும்ல. நீங்கள் சரியாக படிக்காமல் ஆண்டவரை பார்த்துக்க முடியாது. படிங்கணும், சோத்திரம். அது படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு மற்ற பிள்ளைகள் உலகத்தார் நல்ல நிலைக்கு வராங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. அதாவது நல்ல மார்க் எடுக்க அதிக பிரயாசப்படுறாங்க. ஆக அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சில பிள்ளைங்க 10th நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க. சில பிள்ளைகள் பரவாயில்ல, +2 பரவாயில்ல மார்க் பார்க்குறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் இன்னும் குறைவாக தான் எடுத்துருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் செலுத்தி ஜபத்தோடு படிங்க. ஆண்டவரே, என்னுடைய படிப்பை ஆசீர்வதித்து நல்லா உயர்த்துங்க, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணுமாப்பா அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. வீண் சிந்தைகளுக்கு, வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு படிப்பு ஒன்றும் கர்த்தர் ஜபத்தோடு படிங்க. நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சகோதரி சொன்னது போல் நீங்கள் கொடுக்குற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதுக்கென்று பயன்படுத்தப்படுகிறது. சோதர படிப்புக்கு மட்டும் இல்லை, மிஷினரி கொடுக்குற காரியங்கள் அந்த வருஷத்தில் அந்த மிஷினரிகளுக்கு சரியாக பெருக்கத்தை உண்டு பண்ணும் கர்த்தர் நம் தேவன். பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். அடுத்த வாரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம். பெருக்கத்தில் உங்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் ஆற்றும். பார்த்தீங்களா என்ன சோதரம் நான் முன்னேறி போகிறதுக்கு தேவன் நீரையா என்று சொல்லி தாவீது ஆண்டவரை துதிக்கிறார். சோதரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவ்வளோதானா? சரி, அடுத்து ஏசாயா 9 கர்த்தர் சபை கொடுத்த வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 ஏசாயா 60:22 வாசிக்கலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிவாமான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் ஆமை தீவிரமாக நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய விருப்பங்கள் என்னென்னா சோத்திரம். நாம் 100, 125 பேர், 180 பேர் அப்படி சபையில் கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வரலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அது பத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து சமயங்களில் கொஞ்சம் கூடுதலாக இந்த வர்றீங்க, மற்ற நாட்களில் குறைவாக வர்றீங்க. அப்படி இல்லை, எல்லா நாட்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வரணும். சில பேர் ஒரு வேளை ஊருக்கு போயிருக்கிறீங்களா என்னன்னு தெரில. சரி, வரக்கூடிய நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாக சபைக்கு ஆராதனைக்கு வாங்க. நீங்கள் வரும்போது புதியவர்களை எங்கள் அழைச்சி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. புதியவர்கள்னு சொல்லும்போது உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்கிட்ட சொல்லி வாங்க, ஆண்டவரை ஆராதிக்க வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அழைத்து வாருங்க.
அது உண்மையான காரியம்தான். தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம் 100 150 என்ற நாள் எண்ணிக்கையில் அல்ல, ஸ்தோத்திரம் எப்படி எப்படி உயரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், 1000 கர்த்தர் சபையை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 118:5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. அதே தாவதியை தான் வாசிக்கலாம். பாருங்கள், நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்படின்போது வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஸ்தோத்திரம், ஒரு நெருக்கம். குறைவு என்பதே ஒரு நெருக்கம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் நிறைவை தரணும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது போய்விடும். ஆமென். அல்லேலூயா. நிறைவான கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஸ்தோத்திரம் இருப்பாராக. அதே போல் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு இடங்களெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் அப்படின்னு கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். எங்க கூட இருக்கணும். ஆமாம், சில பேர் சோதரம் பாசம் ஆனது கூட சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. என்னது மார்க்கு கம்மியாகி போச்சு எப்படி சொல்கிறது? பாஸ் ஆகிட்டீங்கள, இன்னும் ஃபெயிலானலாம் இருக்கிறாங்கள மற்றவங்களாம். ஆனால் பாஸ் ஆகி ஏதோ ஒரு சரி இடம் கிடைக்கிறதுக்கு கருத்தர் வழி பார்க்க செஞ்சுறாரு. ஓரளவு பிள்ளைங்க பரவாயில்ல. ஒரு சிலருக்கு ஒரு குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. சரி, பிள்ளைகள் யார் யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், மற்ற பிள்ளைங்கள்லாம் பொதுவாக ஓரளவு 50% கீழே வாங்கக்கூடாது. 50க்கு மேலே தான் போகணும். 50%ன்றதே குறைவு தான். சொல்கிறது பார்த்தீங்களா? சோத்துறோம். சில பிள்ளை இந்த நேற்று ஒரு மகன் வந்து சொன்னிச்சு, 10th 405 மார்க்கு. 405 மார்க்குன்னு எவ்வளவு? 80% குறைஞ்சி 80% வருது. நல்ல மார்க்கு தான், சந்தோஷப்படணும். நான் 450 எதிர்பார்த்தேன். சரி, எதிர்பார்த்தேன். சரி, 400 வந்துச்சு. வந்துடுச்சுல, வந்ததுக்காக சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த 400 கொடுத்தாரு, அதற்காக சோத்திரம். பிள்ளைகள் சொல்லுவாங்க, ரைட்டு, ஏதோ ஆறுதல் படுத்திக்கிறதுக்கா என்னன்னு தெரில, எதிர்பார்த்தேன், வந்தது இவ்வளோ தான். சரி, இனிமேல் எதிர்பார்த்ததை தேவன் தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் வேதம் சொல்லுவோம், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய நம்ம ஆண்டவர் வல்லவர் தான். அப்போ என்ன பண்ணணும்? தினமும் ஜெபத்தோடு படிக்கணும். பிள்ளைகள் ஜெபத்தோடு ஒரு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. நல்ல பெற்றோர்கள் ஆரம்பிங்க, பிள்ளைகள் ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை உங்கள் கண்களே காணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். வேதம் அப்படி தானே சொல்லுது. ஆசீர்வதிப்பு வந்தது பண விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் தான். படிப்பு, எதிர்காலம், திருமணம், இப்படி எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு சித்தங்க. அதனால் நம்முடைய ஆண்டவரை சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன். சோதனை இது என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். படிப்படியாக குறைவுகளை நிறைவாக்கி இந்த 35 வருஷமாக ரட்சிப்பை பெற்ற 35 வருஷமாக நடத்துகிறாரு. ஊழியத்தின் பாதையிலும் 25 வருஷமாக எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதை தொடர்ந்து உங்களையும் நடத்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14 வசனத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது பாருங்கள், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுவேன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி ஆண்டவருக்கு மேலே பெரியவர் யார் இருக்கிறாங்களா? இல்லைல்ல. அதனால வேதம் சொல்லுகிறது, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், தமது பேரில் தானே ஆணையிட்டு அப்படின்னு தான் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சானா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி என்னையும் உங்களையும் பார்த்து
எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழியர்களே, என்னுடைய சோதர, நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசிங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சோதரம் ஆபிரகாம் சந்தேகப்படல, விசுவாசித்தார் பாருங்க. ஆனால் என்னது, சோதரம் தேவன் குறித்த நாட்களில் வாக்கு தத்தை நிறைவேறிச்சு. குறிப்பாக அவருக்கு குழந்தை பாக்கியத்தை 75 வயதில் சொன்னார், வாக்கு பண்ணினார், உன் குழந்தை கொடுப்பேன்னு. 100வது வயசில் தான் கொடுத்தாரு. ஆனால் சொன்னது மாதிரி கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதே சமயத்தில் வேறு மனைவி மூலமாக பிள்ளைகள் இருந்தார். வாக்கு தத்த சந்ததியை தான் நம்ம பார்க்குறோம். ஈசாக் வாக்கு தத்தத்தை சந்ததி. சோதரம் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிள்ளை பிறந்தது. சோதரம் இஸ்மவேல். சோதரம் ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிள்ளை பிறந்தது. 6 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. சோதரம் அதெல்லாம் வாக்கு தத்தத்து பிள்ளைகள் இல்லை. அதனால் வேதம் அவர்களை முக்கியத்துவப்படுத்தலை என்பதை நாம் பார்க்குறோம். மாம்சத்துப்படி பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாக ஒரு ஆட்களாக அது தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறது. ஏன்னா இப்போ வேதம் சொல்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறதாம். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லலாம், இப்படி சொல்கிறத சொல்லுங்கள், சோத்திரம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னவரே, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னபடியாக என்னையும் எங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும். ஆமேன். அல்லேலூயா. அப்படி விசுவாசமாக சொல்லி அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு பாருங்களேன், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். சொல்லணும், சந்தேகப்படாமல் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பைபிள் நீங்கள் வாசித்தா தானே, வாசிக்கிறீங்களான்னு தெரியாத, நான் சொல்லத்தான் ஜெபிக்கணும். அதே சோத்திரம் முதல்ல பாடல் பாடணும். ஜெபத்துடைய காரியமே நம்ம சபையில் பண்ணுறோம். ஆராதித்து வேதம் வாசிக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும். இப்படி ஒரு மணி நேரம் நாளைக்கு தேவனோடு கூட தேவனை உயர்த்துவார் பாருங்க. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கடைபிடிங்க. தேவன் உயர்த்துவதை நீங்கள் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 சில வசனம் 14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 15 வசனம் கூட வாசிக்கலாம். சோத்துர அந்த நாட்களில் ஒரு தனியாக ஒரு மனுஷன் சோத்துர இரவில் ஒரு அந்த இருட்டில் ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி, ஒரு கல்லை வச்சு மாமரம் மகளில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சோதரர் என்ன பண்ணிக்க அங்கே இரு, நான் நிலைமை சரியான பிற்பாடு உன்னை கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சோதர் போன போது சூரியன் அஸ்தமிச்சிருது. அப்போ இருட்டிடுது. அங்கே ராத்தங்கி என்ன செஞ்சு அவ்விடத்து கற்கரில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை. ஆமாம், தூங்கு கல் வச்சுட்டு தூங்குனா எப்படி தூக்கம் வருமானு தெரியல எனக்கு. எப்படி தூங்கியிருக்காரு பாருங்க சோதரம். சரி, எனக்கு என்னை பொறுத்தவரை தலைவாணி இல்லைன்னாலும் படுத்து தூங்கிடுவேன். அல்லேலூயா. சிலருக்கு தலைவாணி சின்ன தலைவாணி பத்தாது, அது நல்ல உயரமாக கழுத்து சுளுக்கிக்கிற போகுது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சாதாரண தலைவாணியில் படுங்க, நல்லதும் கூட. சரி, டாக்டர் சிலவர் சொல்லுவாங்க, நீங்கள் தரையில் நின்று படுங்க, தலைவாணி இல்லாமலே இன்னும் நல்லதுன்றாங்க. சோத்துறோம். ஆகவே சரி, இங்கே கல்லை வச்சு படுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு சரி எப்படியோ படுத்துக்கிட்டார். சரி, தூங்கிட்டார். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் காமிக்கிறார், பார்க்குறார். வாசிக்கலாம். சொப்பனம் கண்டான்.
சோத்திரம். அந்த ஏணி தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மூலமாக அவர் தான் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தவர், மறுபடியும் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போனவர் அவர் தான். அல்லேலூயா. அதே போல் சோத்திர பரலோகத்துக்கு அந்த ஏணியாகிய இயேசுவின் மூலம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு மனிதனும், பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும். அல்லேலூயா. வேறு எந்த குறுக்கு வழி கிடையாது. சோத்திரம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. நுனி என்ன செய்து வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் என்று பாருங்க. தெரியும். சோத்திரம். அப்போ தடை செய்த போது காபியல் தூதன் ஜெபத்தில் பாருங்க தடை உண்டாயிடுச்சு. ஆனாலும் கூட அந்த தடையை நீக்கி பதிலை காபியல் தூதன் கொண்டு வந்தாரா? செய்தி சொன்னாரா? இப்போ வேதத்தில் வாசிக்கணும். சரி, அது நேரம் இல்லை நமக்கு. அடுத்து அப்போ பாருங்க, இன்றைக்கி அதுதான் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த பரலோக ஏணி இயேசு தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை குறித்து ஆண்டவர் பாருங்க சோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 9 கடைசி வசனம் நோக்கி பாருங்க. இந்த சம்பவத்தை முக்கிய இது ஞாபகப்படுத்தி தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு. யோவான் அப்போஸ்தலன் மூலமாக நிருபம் எழுதும்போது சோத்திர தேவன் ஆவியானவர் இந்த சத்தியத்தை ஒரு விலக்கி சொல்லுகிறார். பாருங்க, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் பாருங்க. வானம் திறந்திருந்தது. சோத்திர நம்ம யாக்கோபு ஜபிக்கும்போது ஆமாம் சோத்திரம் பார்க்குறாரு. மேலே கர்த்தர் நிற்கிறத பார்க்குறாரு. அந்த கர்த்தர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவதூதர்கள் குமாரனத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் கொண்டு காண்பீர்கள், மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 1 கடைசி 51 வசனத்தை மறக்காதீங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஜபத்துக்கு பதில் வரும். அவருடைய நாமத்தினால தான் ஜபத்துக்கு பதில் வரும். இயேசு நாமம் பிதாவிடத்தில் ஜபிக்கணும். வேதம் சொல்கிறது இயேசு நாமத்தை கொண்டு ஜபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு நின்று தாப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். தூளை போல் இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் பாருங்க 4 திசையிலும் நீ பரவுவாய். பார்த்தீங்களா? சோத்திரம். அவர் சொன்ன ஒருமையான வாக்கு தத்துவம். அப்போ அந்த 12 கோத்திரம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சந்ததியாக பெரிய இருக்குன்னு தெரியுமா? காரணம் பெருகாததுக்கு காரணம் என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் தான், அக்கிரமங்கள் தான், மீறுதல்கள் தான். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்துருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை தான் இங்கேயும் சொல்கிறார். உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாகவும். அல்லேலூயா. அதனால் பார்த்திங்களா, அவங்களெல்லாம் பிரிக்க முடியாது. ஒன்று தேவனுடைய பார்வையில் 2 கூட்டத்தார் தான். ஒன்று இஸ்ரவேலர்கள், அடுத்து இஸ்ரவேல் அல்லாதவர்கள். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் அல்லாதவர்கள் நம்ம வரோம். இன்றைக்கி தேவன் பார்வையில் இந்த 2 கூட்டம்தான். இந்த 2 கூட்டத்தாரையும் வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், ஒன்றாக்கினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இரு கூட்டத்தாரையும் ஒன்றாக்கி என்ற வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தில் அடிக்கடி சொல்லுவார். ஒன்றாக்கினார். ஆமாம், கிறிஸ்துக்குள்ளாக, ஆமாம், சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே அப்படி எனக்கு கழுவப்பட்டு அவர் நாமம் தரிக்கப்பட்டு சோத்திரம் சபைக்கு கொண்டு வந்த பிற்பாடு நமக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை. உயர்ந்தவர்கள் என்றோ தாழ்ந்தவர்கள் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ சோத்திரம் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ
புறஜாதியான் என்றோ புறதேசத்தான் என்றோ, ஆமாம் வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆண் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் இல்லாமல் சபையில் அப்படியே தேவன் அப்படி எல்லாரையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஆண் உயர்ந்தவர்கள் பெண் தாழ்ந்தவர்கள் என்ற நிலவரம் கிடையாதுங்க பைபிளில். ஆமாம், இந்த ஜாதிக்கு இந்த ஏழை இந்த சோதரம், இந்த ஜாதி அந்த ஜாதி என்ற வித்தியாசமே கிடையாது. தேசங்கள் என்ற வித்தியாசங்கள் உண்டே தவிர ஜாதி என்ற ஒரு காரியம் கிடையாது. அதனால சில பேர் சொல்கிறது உண்டு, சோதரம் கிறிஸ்துவத்தில் ஜாதி இருக்குது. ஜாதி இருக்குன்னா யார்? மனுஷன் தான் அந்த ஜாதி. கர்த்தர் பார்க்கலையே. எந்த இடத்துல கர்த்தர் ஜாதியை பார்த்தார்? ஆதாம் ஏவால சோதரம் எந்த ஜாதி? ஆதாம் ஏவால் எந்த ஜாதி? ஆதாம் ஏவால்லேருந்து தானே நம்ம வந்தோம். அவங்க என்ன ஜாதி சொல்லுங்கள், தெரிஞ்சா சொல்லுங்கள். ஆண் ஜாதி கேட்டால் சொல்லுவாங்க ஆண் ஜாதி. அவர் சொல்லுவார், ஆபிரகாம் ஐயா சொல்லுவார் நான் ஆண் ஜாதி. அந்த அம்மா சொல்லுவாங்க நான் பெண் ஜாதி அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சா? ரெண்டே ஜாதி தான். இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்கிறேன். கர்த்தர் சகோதரர் வேதத்தில் நம்மை குறித்து சொல்லும்போது பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது நான் ரொம்ப நல்லதாக பார்க்குறேன். நான் இந்த பரிசுத்த ஜாதின்னு சொல்லி நம்மளை அடையாளம் கட்டுறத நான் அது மேன்மையாக பார்க்குறேன். அப்படி பாருங்கள், உண்மையாக பரிசுத்த ஜாதியாக இருப்பது தேவனுக்கு சத்தம், தேவனுக்கு பிரியம். சரி, அப்படியாக இருப்போமாக. ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சகோதரர் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. விசாலமாக்கு, விரிவாகட்டும். போதும். அதுக்கு அடுத்த வசனம் 3ஆம் வசனம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். பார்த்தீங்களா? சோத்துரம் புதுமான வாக்கு தத்துவம். இஸ்ரவேலர் இருக்கட்டும், இஸ்ரவேலர் அல்லாதவர்களாக இருக்கட்டும், கர்த்தர் சோத்துரம் கொடுக்குற அருமையான வாக்கு தத்தங்கள் ஒன்று, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கணும். நம்ம தான் விசாலமாக்கணும். ஊழியத்தை விஸ்தாரமாக்கணும். சபை விஸ்தாரமாகிறது தேவனுக்கு விருப்பம். சோத்துரம். நம்முடைய வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக்குவது தேவனுடைய சித்தம்தான். நீங்களும் நானும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய வார்த்தை தானே அது, தீர்க்க தரிசனமான வார்த்தை தானே. நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. அல்லேலூயா. 1 நாளாகமம் 4:10 பாருங்கள், யாபேஸ் கூட என் எல்லையை என்ன செய்யுங்க பெரிதாக்குன்னு சொன்னாரா? அதில் 4 ஜபக்குறிப்புகள் சொல்கிறாரு. அதில் ஒன்று என்னது, என் எல்லையை என்ன செய்யுங்க பெரிதாக்குங்க. நான் வந்து பெரிதா, ஏன்னா ஒரு சிறுமையில் இருந்த மனுஷன் சொல்கிறார், என் எல்லை பெரிதாகணுமாப்பா, என்னை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவர், நான் குறைவில் இருக்கிறேன், என்னை நிறைவாக ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாரு. உரிமையாக கேட்குறாரு. அதே எப்படி ஆசீர்வதித்தானே இருக்குதானா? சோத்துரு அந்த ஒரே வசனத்தில் வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி என்ன செஞ்சார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஆமாம் முதல்ல ஆசீர்வதிங்க. 2வது சொன்னது என் எல்லையை பெரிதாங்க, பெருக்கம் பண்ண உண்டாக்குங்கப்பா, பெருக்கம் உண்டாக்குங்க என் எல்லையில். அடுத்து உமது கரம் என்ன செய்யுங்க. ஆமாம் பாருங்க, இது மனப்பாடமாக நம்ம சொல்லணும். உமது கரம், இந்த 4 நமக்கு வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய கரம் என்ன செய்யணும்? நம்மோடு இருக்கணும், என்னோடு இருக்கணும். ஆண்டவருடைய கரம் என்மையில் அமர்ந்தது என்று பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசி வருக சோத்திரம் எசேக்கியேல் சொல்வார். சோத்திரம். அதே போல் இவங்களும் சொல்லுவாங்க இல்லை, கர்த்தர் கரம் உங்களுக்கு நன்மையாக இருந்தது. நெகமியா, ஏசுரா இவங்கெல்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் கரம் அந்த சோத்திரம், அதான் அது இதை வச்சு தான் ஃபாதர் பாடினாங்க. கர்த்தர் கரம் என்னோடங்க கடுகளவும் பயம் இல்லைங்க அப்படி சொல்லி வசனத்தை கொண்டு நல்லா பாடுவோம். தீங்கு என்னை முது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன். பார்த்தீங்களா? அந்த ஒரே 1 நாளாகமம் 4:10 ஜபக்குறிப்பு, ஜபம், ஜபத்துக்கு பதில். அதிலே பாருங்கள், ஜபத்துக்கு பதில் வந்ததை பார்க்குறோம். பார்த்தீங்களா? தேவன் அதெல்லாம் செய்திருக்கிறார். அப்போ யாபேசுக்கு செய்த தேவன் நமக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஜபத்தை கூட்டணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிப்போமாக, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்போ சபையை குறித்து சில காரியங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆதி திருச்சபையில் பார்த்தீங்களா 120 பேர் தான் இருந்தாங்க. பிற்பாடு எவ்வளோ பேர் அடுத்தடுத்து உருவாங்கினாங்கன்றது சில காரியங்கள் பார்க்கலாம். அந்நாட்களில் ஆண்டவர் என்ன சொன்னார்? சோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை சீசர்களெல்லாம் கூப்பிட்டு, சோத்திரம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கன்னு சொன்னார். எத்தனை நாள்னு சொல்லலை, ஆனால் சோத்திரம் 10 நாள் காத்திருந்தாங்க.
அந்த 120 பேர் மேலேயும். ஏன்னா பிதாவின் வாக்குத்தத்தம் பெற எதுக்கு காத்திருக்க சொன்னார்? பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற காத்திருங்கள். அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருந்து பெற்றிருக்கிறீங்க பரிசுத்த அபிஷேகத்தை? ஜெபத்திலேருந்து அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. நீங்கள் எத்தனை நாள் காத்திருக்க போகிறீங்க? அவங்க உபவாசம் பண்ணி காத்திருந்தாங்களா? உபவாசம் பண்ணின்ற வார்த்தை இல்லை. ஒருவேளை ஜெபத்திலே இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பிடவே தோணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிதாவின் வாக்குத்தத்தம் அதை நம்ம பெறணும். ஏன்னா பழைய ஏற்பாடு சபையார் பெறலை, அதை தேவன் அவர்களுக்கு கொடுக்கல. புதிய ஏற்பாடு சபைக்கு தர்றேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். சோத்திரம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து போய் நான் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளணும். நான் தேவசித்தான் சிறுவன் ஆண்டவர் விட்டு போன ஊழியத்தை செய்யணும். தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய அந்த அநாதி நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். தேவ பலன் வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன். அது வேண்டும். அதை பெற்றுக்கொண்டா கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். ஆமாம், வல்லமையாக ஊழியம் செய்யலாம் என்பதை உணர்ந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். 102 பேர் கூட்டியிருந்த போது அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று என்ன சொன்னார்? சரி, 1:15 அவ்வளோதான். அதில் இல்லை, அந்த 100 அது எத்தனை வசனம்? அதுவும் 15 வசனம் தானே? 14. அந்நாளுக்கு சீசரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அந்த 108 பேர் அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்றார். அதுதான் போதுமானது. பாருங்கள், சோத்திரம். அது பிற்பாடு உள்ளது பிரசங்கம் மற்ற காரியங்கள்லாம் வருது. காத்திருந்தாங்க. சோத்திரம். அதுக்கு முன்னாடி வசனம் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குறோ அது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யார் முதல் இயேசுவின் தாயாகிய மரியாளும் காத்திருந்தாங்களாம். அவங்களும் அந்த 10 நாள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. அல்லேலூயா. ஆமாம், எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவரின் தாய் என்றும் அவர்கள் சொல்லப்படுறாங்க. அதையும் நம்ம மறுக்கலை. சோத்திரம். ஆனால் தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அதில் நம்ம உறுதியாக நிற்கணும். உறுதியாக நம்ம சோத்திரம். சரி. அப்போ பாருங்க, இவர்கள் எல்லாரோடும், ஸ்திரீகளோடும், இயேசுவின் தாய மரியாளோடும், அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. இன்றைக்கி அப்படி தான். ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்து வேண்டுதலில் தரித்திருந்தீங்கன்னா நீங்கள் பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிதாவின் வாக்கு தத்தம் அதை பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் பெற்றுட்டுருக்குறோம். சோதரம். அதனால் இப்போ இருக்கிற 34 வருஷமாக 35 வருஷம் இல்லை, 1 வருஷம்தான் அபிஷேகம் பெறாமல் இருந்தோம். நான் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு அடுத்த வருஷத்தில் கொடுத்துட்டாரு. விருப்பம் எப்போ கொடுப்பீங்க ஆண்டவரே, எப்போ கொடுப்பீங்கன்னு ஆண்டவரேன்னு ஒரே தாகமும் ஏக்கமாக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்தார். அது கேட்கணும். சோத்திரம். கொடுக்குற வரைக்கும் விடக்கூடாது ஆண்டவரை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். மற்றதெல்லாம் கேட்டு அடம்பிடிச்சு அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்குறீங்க. அப்பா அந்த அப்பாட்ட வாங்கக்கூடாதா? பரலோக அப்பாட்ட வாங்கக்கூடாதா? வாங்கலாம்ல. வர்றதுக்கு தயாராக இருக்கிறாரே. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். எதிர்காலம் அது அபிஷேகம் பெற்ற பிற்பாடை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம். அபிஷேகம் அது ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, நல்லது, முக்கியமானது அது ஃபஸ்ட்டு. 2வது அபிஷேகம் தேவன் வைத்திருக்கிற அந்த மெத்தட் அதுதான். சரி சரி 120 பேர் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அது எப்படி பெருகுச்சான்? அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யாருடைய பிரசங்கத்தில்? அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கத்தில். சோதர தொடப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? மறுபடியும் வாசிக்கலாம். அந்த பிரசங்கத்தை பேதுரு பேசின தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைக்கி ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசிக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். நீங்கள் 5000 இருந்தது பாருங்க. 3000ன்றது இப்போ எத்தனை ஆச்சு? 120, அடுத்து 5000, அடுத்து எத்தனை ஆச்சு? 3000, அடுத்து ஆச்சு 5000. சோத்திரம். அப்படி இப்போ பெருகிடுச்சு பார்த்தீங்களா விசுவா. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47 அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வர்றாரு. ஆதி திருச்சபையில அவ பாருங்க. அப்போ தினமும் ஞானஸ்நான ஆராதனை இருந்திருக்கணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அனுதினமும் சோத்திரம். அந்த நிலவரம்லாம் கர்த்தர் எழுப்புதல் காலத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எழுப்புதல் காலம். ஆமாம், சோத்திரம் வந்துடுச்சுன்னா உலகம் முழு இருக்கிற ஜனங்கள் உயிர்மீச்சி அடைந்து பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, சோத்திரம் அனலும் குளிர் இல்லாமல் இருக்கிறவங்க, சோத்திரம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், சோத்திரம் சிலை வழிபாடு விக்கிர ஆராதனை செய்து சோத்திரம் தேவனை மட்டுப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்குள்ளாகவும் தேவன் பலமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் அனந்தமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சோத்திரம் 47 வசனமா. ரைட்டு. தேவனை துதித்து என்ன செஞ்சாங்களாம் அந்த ஜனங்கள் எல்லா இடத்துலையும் தயவுபட்டு இருந்தார்கள். தேவனை துதிக்கிற ஜனங்களுக்கு, ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தயவும் கிடைக்கும், மனுஷ தயவும் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. 2 தயவும் ஏசப்பாவுக்கு கிடைச்சது. நமக்குமே 2 தயவும் தேவை. தேவ தயவும் முதல்ல ஃபஸ்ட்டு, 2வது மனுஷ தயவும் நமக்கு அவசியம் என்பதை மறக்கக்கூடாது. அவர் ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் என்ன இங்கே தான் சேர்க்குறாரு. நம்ம பக்கம் சேர்க்கறது இல்லை, என் பக்கமோ உங்கள் பக்கமும் சேர்க்கறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவராட்சியம் கட்டப்படுவதற்கு சோத்திரம் ஆத்மாக்கள் சேர்க்கப்படுகிறது கர்த்தர் பக்கமாக. அல்லேலூயா. சபையில் சேர்க்கப்படுகிறது என்பது கர்த்தர் பக்கமாக சேர்க்கப்படுகிறதுக்கு அர்த்தம். ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, ஆத்மாக்களை என் பக்கம் இழுக்கணும். எனக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு குரூப்பு சேர்க்கணும். குரூப்பு சேர்த்து நாசமாக போன ஆளுக்கெல்லாம் உண்டு. நான் சொல்கிறத பற்றி இது இல்லை, வேதனைப்பட்டதுன்னு சொல்கிறேன். ஆமாம், சில பேர் குரூப்பு சேர்த்துக்கிட்டு அக்கா என்ன அக்கா என்ன அக்காவை அவனை காப்பாற்ற போகுது, அக்காவை அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது, இல்லாட்டி அண்ணன் கொண்டு போக போகிறாரா, மாமன் கொண்டு போகிறாரா, மச்சான் கொண்டு போக போகிறாரா கேட்குறேன். கர்த்தர் தான் கொண்டு போவார். அவரை பிடிச்சிக்கேன்னா நான் ஒரு நாளும் ஊழியம் செய்கிறோம் 25 வருஷமா. எங்கள் பக்கமாக நீங்கள் வாங்கன்னு ஒரு நாள் சொன்னது இல்லையா? சொல்லக்கூடாது, தேவையில்லை, சொல்லக்கூடாது, தப்பு. கர்த்தரை பக்கமாக திரும்பு. அல்லேலூயா. கர்த்தருக்காக வாழு. இதுதான் நம்ம சொல்கிறோம். சோத்துறோம். ஆமாம், ஆளுக்கெல்லாம் பார்க்கணுமே. அவன் வரும்போதே பிறகு அக்கா வரலையா, சிஸ்டர் வரலையா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ வர்ற? கர்த்தரை ஆராதிக்க தானே வர்ற. கர்த்தரை இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சோத்துறோம். அக்காவும் அண்ணனும் ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. அக்காவும் அண்ணனும் நம்ம வேர்த்த முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஒருத்தர் நல்ல நேசிங்க, தப்பு சொல்லலைங்க, ஒருவரை நேசிக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? குரூப்பு சேர்க்கறது ஒரு நாள் இப்போ இல்லை. சோத்திரம். அப்படிலாம் இருந்துடும். அந்த சபையில் இருக்கும்போது ரொம்ப நான் அவசரப்பட்டேன். நான் உண்மையில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நாங்களாம் அதனால தான் அந்த வேதனையோட சொல்கிறேன். நான் அப்படி இந்த எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. நான் பாருங்கள், சபையில் சேர்க்கிறாருன்னா கர்த்தருக்கு சேர்க்கறதுன்னு அர்த்தம், எங்களுக்கு சேர்க்கறது இல்லை. அதுவும் நிலை சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நான் இருக்கலாம், சோத்திர கர்த்தர் எடுத்துக்கொள்ளலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் தான் என்னைக்கு நிற்கிறவர், நினைக்கிறவர், என்னைக்கு இருக்கிறவர். அல்லேலூயா. மனுஷன் என்னைக்கு இருக்குமா, நாளைக்கு செத்து போவாங்க, இன்னைக்கு கூட செத்து போகலாம். என்னைக்கு ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. அவருக்கு தான் ஆத்மாக்களை சேர்க்கணும், அவருக்காக தான் வாழணும். வைராக்கியத்தோட சொல்கிறேன், சத்தியத்தை நான் சொல்கிறேன், என்னையும் சொல்கிறேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன், சோத்துறேன். ஆனால் நாளைக்கு இப்போ இன்னும் நாளைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் சில மணி நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடையது சிலர் நினைச்சுக்கிறது. சோத்திரம். தாங்கள் பெரிய சபையில் அப்படியே தாங்க இல்லைன்னா சபையே நடக்காது, ஊழியமே நடக்காதுன்னு நினைப்போம் சில பேருக்கு. இதெல்லாம் சோத்திரம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் பார்த்துருக்கீங்க, பல சம்பவங்களை பார்த்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இல்லை சொல்கிறேங்க, கூடாவே கூடாதுங்க. சோத்திரம். கர்த்தர் தான் எல்லாமே. கர்த்தர் ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்காகத்தான் அவர் ஊழியம், அவர் சபை. நான் என்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம்.
நாங்கள் என்னுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, ஊழியர்களாய் நாங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், சந்ததிகள் உம்முடையவர்களப்பா. விசுவாசிகள், குடும்பங்கள், சபைகள், எங்கள் சபை ஆண்டவரே எல்லாம் உம்முடையது. ஆமாம், சோத்திர சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது. இப்படி தாங்க எங்களுடைய ஜெபங்களே. அப்படி தான் நீங்களும் ஜெபிக்கணும். ஏன் சபை? சில பேர் ஊழியக்காரனை தப்பு பண்ணுறது. ஏன் சபை? சோத்திர யார் சபையா? அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. சில பெரிய ஊழியர்கள் கூட தப்பு பண்ணுறாங்க. யார் சபைன்றாங்க? யார் சபை? யார் அந்த சபைக்காக அந்த ஊழியக்காரர் ரத்தம் செஞ்சு மறிச்சார்? இப்படி சொல்லவே கூடாது. எங்கள் சபை கர்த்தருடைய சபை அப்படின்னு சொல்லிட்டான். அது எல்லாரையும் சேரும். சோத்திரம் ஊழியக்காரங்க குடும்பம், விசுவாசிகள் குடும்பம் எல்லாம் சேரும். கர்த்தர் இருக்கிறாரு, ஊழியர் குடும்பம், விசுவாசிகள் குடும்பம் எல்லாம் சேரும். அதனால யாருமே ஏன் சபைன்னு சொல்ல முடியாது, சொல்லவே கூடாது. தப்பு, வசனத்தின்படி தப்பு. அனுதினமும் கர்த்தர் ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் அனுதினமும் அவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட எனக்கு ரொம்ப வார்த்தை பிடிக்கும். சோத்திரம் எப்படி அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் தமது ரத்தம் 28 வசனம், அவர் தமது ரத்தத்தால் சம்பாதித்த சபை. எந்த ஊழியக்காரங்க ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சு வச்சுருக்கா சொல்லுங்கள்? வருத்தனும் இல்லை. சோத்திரம் கிடையாது. ஆனால் அதாவது ஊழியத்துக்காக நல்ல பிரயாசப்பட்டுருக்கலாம், நல்ல தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. சோத்திரம் ஒருவேளை இரத்த சாட்சியாக கூட மறிச்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கணக்கில் ரத்தத்தை சிந்தி அந்த ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியுமானா முடியாது. ஒரு ஆத்மாவை சோத்திரம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமானா முடியாது. கர்த்தராலே முடியும். அல்லேலூயா, ஆண்டவராலே தான் முடியும். எது உண்மையோ எது சத்தியமோ அதை பேசணும். நம்ம சும்மா நம்ம தவறான காரியங்களை நம்ம நம்பிட்டு கூட. ஆகையால் உங்களை குறித்தும் தேவனுடைய சுயரத்தத்தினால், அவருடைய சொந்த ரத்தத்தினாலன்றதுனால தான் சுயரத்தத்தினாலே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. அவருடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, ஆமாம் சுயரத்தை பாருங்க. இவர் சொல்லுவார், இவங்க சொல்லுவாங்க இவர் மேலே கட்டப்பட்டிருக்கு சபை. யார் மேலே? பேதுரு மேலே. அவரே மறுதளித்து போய் சோத்திரம் ஆண்டவரை சபிச்சு சத்தியம் பண்ண மனுஷன். அவருக்கு மேலே சபையை கட்டியிருக்காங்களா? இல்லை. சோத்திரம் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் மேலே சபை கட்டப்பட்டதுன்றது தான் சரியான அர்த்தம். சோத்திரம். அதனால் வசனங்களெல்லாம் தப்பாக நம்ம கணக்கு விட்டுக்கிட்டு அரசியலாவது ஒரு தப்பு ஒரு காரியம் இருக்குது. பேதுரு மேலே இது ராயப்பெரும் மேலே சபை கட்டப்பட்டிருக்குதான். அந்த ஆள் மேலே சபை கட்டிருந்தால் எப்பயோ சோத்திரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். சோத்திரம் அவர் கொடுத்த வெளிப்பாட்டு இல்லை. என்ன வெளிப்பாடு? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அந்த வெளிப்பாடு இருந்தது. சரியாக தான்ப்பா வெளிப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒரு தலைமையாக இருந்து என்ன செய்வா? ஆமாம் சோத்திரம் அப்படின்ற ஒரு காரியம் அப்படி இருந்தார். தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தார். ராயப்பரா இருந்துக்கிட்டே இருந்தார் இல்லையே. அவர் கொஞ்சம் காலத்தில் இறந்துட்டார்ல, இரத்த சாத்தியம் மறிச்சிட்டாரு. அப்போ என்னைக்கும் சோத்திரம் அந்த அது தம்முடைய சபைக்காக ரத்தம் சிந்தினவரும் தம்முடைய சபையை பாதுகாக்கிறவரும் கர்த்தர் மட்டுமே, இயேசு ராஜா மட்டுமே. அல்லேலூயா, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்து கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை. பரிசுத்த ஆவியானவர் யாரை கண்காணிகளாக வைக்கிறார்? சபையின் மேய்ப்பர்களை கண்காணிகளாக வைக்கிறார். மந்தை என்று சொல்லும்போது சபையினுடைய விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் அப்போஸ்தலன் பவுல் அன்னைக்கு எச்சரித்தார். ஏன் எச்சரித்தாருன்னா அதுக்கு அடுத்து 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அதில் நான் அவர் ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும். அவருக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்குறான். நான் போன பின்பு எபேசி சபையில் சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு நான் போன பிற்பாடு சோத்திரம் உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி உங்களை சீசர்கள் தங்களை பக்கமாக இழுத்துக்கொள் பார்ப்பாங்க அப்படின்னாரு. ஒரு அதான் சொன்னேன். ஒருவரும் அங்கே அந்த ஊழியக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே உங்களுக்குள்ளும் சில பேர் சோத்திரம் சில பேர் எழும்புவாங்க. சில பேர் அங்கே ஊழியக்காரன்று மட்டும் இல்லை, விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம். அவங்க என்ன பண்ண தங்கள் பக்கமாக ஆத்மாக்களை திருப்பிக்குள்ள பார்ப்பார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஊழியக்காரனும் தன் பக்கமாக ஆத்மாக்கள் இழுக்கக்கூடாது, விசுவாசியும் தன் பக்கமாக ஆத்மாக்கள் இழுக்கக்கூடாது. பெரிய ஆபத்து. சோத்திரம் நான் போன பின் வசனத்தின்படி சொல்கிறேன், கவனிங்களேன். போன பின் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்று சொல்கிறது ஊழியக்காரங்க. கொடிதான ஓநாய்கள் என்று சொல்கிறது சோத்திர கள்ள போதனைகளை போதிக்கிற கள்ள ஆராதனை, கள்ள போதனைகள், கள்ள ஆராதனைகள், கள்ள உபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஆளுகளை தான் வேதம் ஓநாய்கள் என்று சொல்லுகிறது. ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்து அந்த சிலர் எழும்பி, சபைக்குள் இருக்கிற சிலர் எழும்பி என்ன செஞ்சாங்களாம்?
செய்வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி நடந்திருக்குது. எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கிறார். ஒரு சில பாதிப்புகள் வந்து மறுபடியும் கர்த்தர் சபையை தூக்கி எடுத்திருக்கிறாரு. உங்களில் சிலர் எழும்பி என்ன செய்வாங்க? சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை பாருங்கள். அதை வரும் மாறுபாடானவைகளை பேசுகிறது. சோத்திரம். சபையில் ஊழியக்காரரை பற்றி குறை பேசுறது, ஊழியக்கார சிஸ்டரை பற்றி குறை பேசுறது, எங்கே விசுவாசிகளுக்குள்ளாக கொஞ்சம் அப்படி வேறு பிரிக்கிறது. அதே மாறுபாடுகளை போதிச்சு என்ன பண்ணுறது? குழப்பம் உண்டு பண்ணுறது. பெரிய ஆபத்துங்க. இதெல்லாம் செய்யவே கூடாது. செஞ்சுருக்குறாங்க. அதனால தான் எச்சரிக்கையாக சொல்கிறார். அப்படிலாம் இருக்கக்கூடாது, தப்பு. கர்த்தர் சோதரம் வசனத்தை கவனிங்க. நான் வசனத்தின் அடிப்படையில் ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். அது சொன்ன அனுபவத்தோடு பேசுகிறேன். சோத்திரம். அதனால் சோத்திரம், நீங்கள் வசனங்களை நல்லா கவனிங்க. வசனத்துக்கு நம்ம வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் ஒரே தான் என்னுடைய இது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆத்துமாக்கள் எங்களுக்கு சேர்க்கறதில்ல ஆத்துமாக்கள். அதுபோல் சோத்திரம் எந்த விசுவாசியும் தனக்கென்று சேர்த்துக்கொள்வதில்லை ஆத்துமாக்கள். சோத்திர சபை அதுவல்ல. கர்த்தருக்கென்று நம் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணுகிறோம். கர்த்தர் பக்கமாக ஆத்துமாக்களை சேர்க்க நாம் எல்லாம் இணைந்து சேர்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ளுகிறவங்க கைகளை சொல்லி உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். நான் பொதுவாக தான் பேசுகிறேன், சத்தியத்தின்படி தான் பேசுகிறேன். அதனால எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் வேதத்தில் இன்னும் எவ்வளோ உங்களுக்கு வசன ஆதாரம் கொடுக்க முடியும். போதும், இது போதும். பாருங்க, இன்னும் சில வசனங்கள் இருக்குது இது சம்மந்தமாக. இதை வாசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இது எண்ணிக்கை அடங்காத திரளான புருஷர்கள் வந்துட்டாங்க. எங்கே புருஷர்கள்? அதாவது இது சபைக்கு சேர்க்கப்படுறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த வசனத்தை கவனிங்க. யாரிடமா சேர்க்கப்பட்டாங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். யாரிடமா சேர்க்கப்பட்டாங்களா? ஊழியக்காரன் இடமா இல்லைன்னு சொல்ல ஏதோ ஒரு விசுவாசி மூப்பர்கள் இடத்துல அப்படின்னு சொல்லப்படலைங்க. சோதர். அந்த நாட்கள் மூப்பர்கள், ஊழியர்கள் என்று விசுவாசிகள் என்ற மாதிரி காரியங்கள்லாம் இருந்தது. யார் இடத்துலையும் சேர்க்கக்கூடாது. ஊழியர்லாம் இங்கே மேடையிலேருந்து நம்ம பேசுகிறேன்னா சோதரன் எனக்காக, எங்களுக்காக, குடும்பத்துக்காக ஆத்மா சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. அப்படி செய்கிற ஊழியக்காரன் தப்பான காரியத்தை செய்கிறான். சோத்திரம். சரி, விசுவாசம் உள்ளவர்கள் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாக அந்த வார்த்தையை கவனிங்க. அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டியது, ஆத்மாக்களை சேர்க்க வேண்டியது கர்த்தரிடமாக. அல்லேலூயா. எந்த மனுஷர்களிடமாக இல்லை. மனுஷர்கள்லாம் எல்லாரும் ஊழியக்காரன் மனுஷன் தான், விசுவாசிகளும் மனுஷர் தான். மனுஷர் பலமா இல்லை, கர்த்தரிடமாக சேர்க்கப்படணும். கர்த்தர் சோத்திரம். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார். கர்த்தரிடமாக எவ்வளவா? அதிகமாய் அவருக்கு அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ சோத்திரம். சரி, அப்போ அந்த எண்ணிக்கை இல்லை பாருங்க. பார்த்தீங்களா? முதல்ல பார்த்தோம் 120 பேர், 3000 பேர் ஆனாங்க, 3000 பேர், 5000 பேர் ஆனாங்க. அடுத்து எவ்வளோமா? அதிகமாக திரளான ஜனங்கள், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும், திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? சோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி திருச்சபையுடைய அந்த வளர்ச்சியை பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் தான். அடுத்து பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் என்ன செய்யுங்க? விருத்தி அடையுங்க. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறோம்னா அதை நல்லா நீங்கள் மனத்தில் வாங்கி, ஆமாம், அந்த வசனத்தை விசுவாசித்து வீட்டில் போய் இந்த வசனங்கள்லாம் தியானித்து பாருங்கள். ஆமாம். வேதவசனம் சொல்கிறது. வேதவசனம் தேவவசனம், வேதவசனம் தேவவசனம் ரெண்டு ஒன்று தான். வேத வசனம் சில இடத்துல என்ன இருக்கணும்? தேவ வசனம். சரி, தேவ வசனம் விருத்தி அடைஞ்சது சீசருடைய தொகை எருசலேமில். பார்த்தீங்களா? சோத்திரம் மிகவும் பெருகிட்டு. இங்கே எண்ணிக்கை சொல்லப்படலை, மிகவும் பெருகிச்சு, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சோத்திரம். ஆயிரங்கள் சொல்கிறாங்க. அந்த நாட்களிலே எருசலேம் சபை லட்சங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டது அந்தியோக்கிய சபை. அந்தியோக்கிய சபை தானே? சரி, மிகவும் பெருகிட்டு. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு. அந்த ஆசாரியர்கள் யார்? யூதர்களுடைய ஆசாரியர்கள், யூத சோத்திரம் ரபிமார்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து வாசிங்க 9ஆம் அதிகாரம் 31 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்களும்
ஆமாம், எப்போ பார்த்தீங்களா சபை இந்த நிலவரத்தில் வரணுங்க. நம்முடைய சபைகளெல்லாம் சமாதானம் பெற்று என்ன பண்ணணும், கர்த்தருக்காக நிற்கும் போது சமாதானம் இங்கே இருக்கும். தேவனுக்காக நம்ம செயல்படும் போது சமாதானம் இருக்கும். தேவ சித்தம் செய்யணுமே என்ற உணர்வோடு இருந்தோம்னா அங்கே சமாதானம் இருக்கும். குடும்பத்தில் அப்படி தான், தேவ சமாதானம் இருக்கணும்னா ஒற்றுமை, ஒருமனம், ஐக்கியம் குடும்பத்தில் வேண்டும். சபையிலே ஒருமனம், ஒற்றுமை, ஐக்கியம் வேணும். சோத்துறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று என்ன செஞ்சுது, பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. நம்முடைய சபையிலையும் கர்த்தர் என்ன செய்யட்டும், சமாதானத்தை தரட்டும். பக்தி, நம்முடைய சபை பக்தி விருத்தி அடையட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து இந்த சபை பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் வாஞ்சிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நமக்காக செய்வாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 11:20, 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்தை வாசிங்க. இவங்க இந்த சொல்லப்படுகிற யாரும் தெரியுங்களா? சோத்திரம் விசுவாசிங்க. விசுவாசிங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. சோத்திரம் சபை என்னாச்சுன்னா ஆதி திருச்சபையில் சோத்திர சபை வளருது, வளர்ந்து கொண்டு இருக்கிற வேலையில் எதிர்ப்புகள் அதிகமாகுது. அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் சோத்திரம் நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் யார்? ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சவுலும் சம்மதிச்சிருந்தார். அக்காலத்தில் பாருங்க, எருசலேம் சபைக்கு என்ன உண்டாச்சா? அக்காலத்தில் எருசலேம் உள்ள சபை மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் என்ன செஞ்சிட்டாங்களா? எங்கே போயிட்டாங்க? யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சோத்திரம். அப்போ ஊழியர்கள், அப்போஸ்தலர் எங்கே இருக்கிறாங்க? நல்லா கவனிங்க. ஊழியர்கள் எங்கே இருக்காங்க? எருசலேமில் இருக்காங்க. சிதறப்பட்டு போனது யார்? இப்போ சொல்லுங்கள். விசுவாசிங்க. சிதறப்பட்டு போன விசுவாசிங்க. அந்த சிதறப்பட்டு போன விசுவாசிகளை தான் இங்கே குறித்து பார்க்குறோம். 11 அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். அந்த சிலர் ஆகிய அப்போ சிதறட்டு போனாங்களே அந்த சீசர்கள் அல்லது விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? சிலர் அவர்களை சீர்பிடித்து வரும் சீரனை பட்டணத்தனமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, அந்தியோகியா பட்டணம் அந்த சபை வளரும்போது ஒரு காரியம் பாருங்கள். அந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க? வந்து கிரேக்கருடனே பேசி என்ன செஞ்சாங்க? இயேசுவை குறித்து பிரசங்கித்தாங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் ஊழியர்கள் மட்டும் பிரசங்கிக்கிறது இல்லை, நீங்களும் பிரசங்கிக்கணும். சொல்கிறது தான் ஆண்டவர் குறித்து நற்செய்தி சொல்கிறது தான். எளிமையான வார்த்தை. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இயேசுவை, ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவர் தருகிற இலவசமாக தருகிற பாவ மன்னிப்பு, சோத்திரம், மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகி சோத்திரம் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் அப்படின்ற சத்தியத்தை சொல்லுகிறது தான் சுவிசேஷம். பேசி கர்த்தரா இயேசு கிறிஸ்து குறித்து என்ன செஞ்சாங்க? சீஷர்கள் பிரசங்கித்தார்கள், அந்த விசுவாசிகள் பிரசங்கித்தார்கள். சிதறப்பட்டு போனவர்கள் இவங்களாம் எங்கே இருந்தாங்களாம்? எருசலேமில் இருந்தவங்க. எருசலேமில் இருந்தவங்க சோத்திரம் அங்கே துன்பம் வந்த பிற்பாடு பல தேசங்களுக்கு சிதறப்பட்டு போகும்போது, நீங்கள் நாளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி துக்கப்படலை. சோத்திரம் சந்தோஷமாக தேவன் எங்கே கொண்டு போனார். அதான் சொன்னார் ஆண்டவர் சொன்னார், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினா என்ன செய்யுங்க? ஆமாம், இன்னொரு பட்டணத்துக்கு போங்கன்னாரு. சோத்திரம். அதனால் சோத்திரம் நமக்கு துன்பம் அது வரும்போது என்ன பண்ணக்கூடாது? தேவனை தூசிக்கக்கூடாது, மறுதளிச்சிடக்கூடாது. ஆமாம், தேவனுக்காக நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம், நானும் நிற்கணும், நீங்கள் நிற்கணுங்க. தான் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சீர்பிடித்து வரும் சீரணை பட்டணத்தாரை போல் நம்ம இருக்கணும். அந்தியோகியா எங்கே விட்டு எங்கே வராங்க பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள்லாம் பல இடங்களுக்கு, சமரியாவுக்கும் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், யூதேயாவுக்கும் போனாங்கன்னு இருக்கிறது. எருசலேம் விட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். அவங்க தேவனுக்காக வாழன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க? அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க, அந்த விசுவாசிகளுக்கு யாரும் தடை பண்ண முடியல பாருங்கள். இன்னொரு அங்கே எருசலேமில் தான் பிரச்சனை. நாங்கள் வெளியே போய் நாங்கள் ஆண்டவரை குறித்து சொல்கிறோம். 21 வசனம். எப்படி நீங்கள்
உங்களுக்கு மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? ஒருத்தருக்கா என்ன சுவிசேஷம் சொல்லணும் சொல்லுங்களேன்? கர்த்தருடைய கரம் என்னோட இருக்கணும்னா நான் சுவிசேஷம் சொல்லணும். எப்போ ஆரம்பிக்கிறீங்க? ஆமாம், இதுக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நல்ல நாளங்க, நல்ல காலம், கெட்ட காலம், காவு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எப்போனாலும் சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல நேரம் பார்த்து போவோம், நல்ல காலம் பார்த்து போவோம். சுவிசேஷன் சொல்ல வேண்டாம். சோத்திரம் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சோத்திரம் நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சோத்திரம் கர்த்தர் இங்கே உணர்த்துறா. நீங்கள் நின்று யாராவது ஒரு சோத்திரம் வாக்குவாதம் பண்ணுறோன்னு பேசாமல் நீங்கள் பேசாமல் போயிட்டுருங்க. சோத்திரம் அதை வாங்கி அந்த ஆள் கிழிச்சு போட்டாலும் சரி, கசக்கி தூக்கி போட்டாலும் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் கொடுத்தது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. நாங்களாம் கொடுத்துருக்குறோம், கொடுக்காம நம்ம சொல்லலை. விசுவாசியாக இருக்கும்போது கொடுத்துருக்குறோம், ஊழியக்காரர் இருக்கும்போது கொடுத்துருக்குறோம். நீங்கள் கொடுங்க, போகும்போது அப்படி போங்க. வெளியே அங்கெங்கே போகிறது இல்லையா? வீட்லேயே இருக்கிறீங்க? வீட்லேயே எப்போதும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லையா? வெளியே போகிறீங்களா? மார்க்கெட் போவீங்களா? கடைக்கு போவீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்போ தம்பிமா இருக்கு என்ன எடுத்து வச்சுங்க. என்னது 50 என்னது ட்ராக்ஸ் எடுத்து வச்சுருங்க. சொல்லும்போதே சிரிக்கிறீங்களே. இது வரைக்கும் செய்யலை, இனிமையாவது செய்யுங்க. அல்லேலூயா. யார் மாதிரி செய்யுங்க. ஆமாம், கர்த்தருக்குறோம் அப்போ உங்களோட இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை கவனிச்சிங்களா? அப்படி போய் பிரசங்கித்தாங்களாம், சுவிசேஷம் அறிவிச்சாங்களாம். அப்பொழுது கர்த்தருடைய அவரோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி யார் இடத்துல திரும்பினாங்க? அந்த விசுவாசிகள் இடத்துல திரும்பினாங்கன்னா இருக்கு. நல்ல வசனங்களை கவனிக்கங்க. நான் பேலன்ஸாக பேசுகிறேன், நான் சரியாக சத்தியம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது. ஆவி தெளிவாக நடத்தினார். கர்த்தரிடமா அடிக்கடி இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? கர்த்தரிடமாய் ஜனங்கள் திரும்பினார்கள், சேர்க்கப்பட்டார்கள். ஏற்கனவே சேர்க்கப்பட்டார்னு பார்த்தோம் கர்த்தரிடத்தில். இங்கே கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரே வைராக்கியம் நமக்கு இருக்கணும். நான் எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தரிடத்தில் திருப்புவேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கூட்ட ஜனத்தை என்ன செய்வேன்? கர்த்தரிடத்தில் திரும்ப பண்ணுவேன். எனக்காக அல்ல. அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு ஆதாயத்துக்காக அல்ல அப்படின்ற எண்ணம் இருக்கணும். எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், இருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து 24 வசனம் கூட வாசிங்களேன். ஆமாம், இப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் முக்கியமான சில காரியங்களை, இந்த பெருக்கத்துக்குரிய காரியங்களை, சபை பெருகுச்சு, ஊழியம் பெருகுச்சு, இப்படிலாம் பார்க்குறோமே. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தரும் பெருகுச்சு தான். அவையிலெல்லாம் நின்று பிடிச்சாங்கல்ல தேவனுக்காக. சோத்திரம். அவன் நல்லவனு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பர்னபாவுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பர்னபாவு தான் அப்போஸ்தலன் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலன். அவர் நல்ல மனுஷன். பாருங்க, நல்ல சர்டிஃபிகேட் எப்படி வேதம் சொல்லுறது? அவன் நல்லவனும். 2 பேருக்கும் கோபம் உண்டாகி பிரிஞ்சு போனாங்க. அது ஒரு துக்கமான ஒரு காரியம்தான். யார் நிமித்தம்? மார்க்கு யோவான் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. சோத்திரம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் நல்ல மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர், விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் இருக்கணும். நல்லவர்களாக நம்ம இருக்கும்போது தேவனுக்காக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும். விசுவாசத்தினால் நிறைந்திருந்தா சோத்திரம். நம்பக்கமாய் கர்த்தருடைய நம்பக்கமாய் இல்லை, கர்த்தரிடமாய் என்ன செய்வாங்க? ஜனங்கள் சேர்க்கப்படுவாங்க. சோத்திரம். இப்போ நம்ம பக்கமாக நம்மளமாக தான் தேவனை அறிய செய்யும் போது நாம் அவர்களை வழி நடத்த வேண்டியது, திருப்பிவிட வேண்டியது கர்த்தர் பக்கமாக. அல்லேலூயா. முதல்ல நம்ம மூலமாக பழக்கமாகி வருவாங்கங்க. உண்மைதான். அப்போ சோத்திர சிலருடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? வீக்னஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட வீக்னஸ் இருக்கும். என்ன இருக்கும்? நம்ம ஆண்டவர் இவங்க மூலமாக அறிய வச்சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவங்களை சொல்லணும், நீங்கள் கர்த்தரை பாருங்கள், எங்களுக்கு நான் கர்த்தரிடத்தில் உங்களை வழி நடத்துகிறது தான் எங்களுடைய பொறுப்பு. உங்களை நான் நேசிக்கிறேன், என்ன நீங்கள் நேசிக்கிறீங்க, நல்லது, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அதோடு நிறுத்திக்கொள்ளணும். சோத்திரம். அதுக்கு மேலே ஆமாம், என் பக்கம் ஊழியர்லாம் எங்கள் பக்கம் நாங்கள் ஆத்மாக்களை சேர்க்கவும் கூடாது, நீங்கள் உங்கள் பக்கமும் ஆத்மாக்களை சேர்க்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் மட்டுமே நாம் ஆத்மாக்களை சேர்ப்போமாக. அல்லேலூயா. சரி, வசனத்தின்படி தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு, நமக்கு நேரம் இல்லை. சரி, அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ ஆமாம், ஸ்ரீகளில் அநேகரும் பாருங்களா, சாதாரண ஆட்கள் இல்லை. கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லைங்க.
கணம் பொருந்தியவர்கள். கிரேக்கர்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெரிய ஞானிகள்ங்க. அவங்கெல்லாம் நல்ல படிப்பாளிகள் கிரேக்கர்கள்லாம். அவர்கள் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும். அப்போ எதில் பக்தி இருந்துச்சு அவங்களுக்கு? அப்போ எதில் பக்தி இருந்துச்சு? அவங்க இந்த கிரேக்க அந்த மதத்தின் மேலே பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. வேதம் சொல்லுகிற பக்தி உள்ளவர்களை கருத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அவங்க பக்தி இருந்துச்சு. நம்மளும் ஒரு காலத்தில் வேறு காரியங்களில் பக்தி இருந்துச்சு. சரியான பக்திக்குள்ளாக, தேவ பக்திக்குள்ளாக கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி ரட்சித்து தேவ பக்திக்குள்ளாக நம்மை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், அதான் அந்த அந்த கிரேக்கரில் அந்த கிரேக்க விக்கிரகங்கள் தான் உலகத்தில் பார்த்திங்கன்னா பாபிலோனிய கிரேக்க வழிபாடுகள் மூலமாக தான் உலகம் முழுவதிலும் அந்த வழிபாடுகள் அதிகமாக பெருகினதாக சரித்திரம் சொல்லுகிறது. சரி, அப்போ அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணமுருந்திய ஸ்திரீகள். பாருங்கள், கணமுருந்திய ஸ்திரீகள் அந்த ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கொஞ்சம் பேர் வரலையா? எவ்வளோ பேர் வந்தாங்களாம்? அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். என்ன சொன்னால் அவளுக்குன்னு எந்த ஒரு ஆத்மாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டாரா? பவுலும் பரண பாவம் இல்லை. சோத்திரம். விசுவாசத்தில் அந்த பிரசங்கம் பண்ணி இயேசுவை குறித்து பிரசங்கும் போது உண்மை தெய்வத்தை கண்டபோது இவர்கள் மூலமாக தான் நான் ஆண்டவரை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து கொண்டாங்களாம். ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்வார் சொல்லுங்கள்? ஒரு சபையை சாதித்து இந்த சோத்திர சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபையில் அந்த ஊழிய காட்டை ஒப்பு கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணுவார்? சுவிசேஷம் அறிவித்து அப்படியே போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். சோத்திரன் ஒரு கூட்ட ஜனம் சோத்திரன் நம்மகிட்ட இந்த பாருங்கள் சேர்ந்து கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவங்க தங்களுக்குன்னு சேர்த்து கொண்டாங்களா? இல்லை, தப்பாக வசனத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இவங்களை சேரும்போது இந்த ஆண்டவர் இவங்க யார்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க? யாரை காமிக்கிறாங்க? ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரிடத்துல சேர்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வர்றாங்க, ஆனால் அவங்க கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதிகமாக சேர்க்கப்பட்டாங்க. அந்த வார்த்தை தான் அதிகமாக இருக்குது. கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், கர்த்தரிடத்தில் திருப்பப்படுறார்கள், கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. நம்ம அந்த அது மட்டும் மனசில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சபைக்கு தூணாக இருந்து தேவ சித்தம் செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபாலய தலைவனாகிய, நீ இதோட முடிக்கிறேன், இந்த வசனத்தை முடிக்கிறேன். ஒரு பெரிய ஜெபாலய தலைவனே, ஜெபாலய தலைவன் அன்றைக்கி என்ன தெரியுமா? சொந்த இடம் ஒன்று இருக்கும், அவங்களுக்குள்ள இடம். அங்கே ஆலயத்தை கட்டி அவர் என்ன செய்வார்? ஆமாம், சோத்திரம் கர்த்தருக்காகவே அந்த இடத்த அந்த பொறுப்பார். ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறோம். பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறோமா? ஹவுஸ் ஓனர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வீடை கட்டுறாங்க, சோதரம் ஏதோ ஒரு கடையை கட்டி விடுறாங்க, வருமானம் பார்க்குறாங்க. இவங்க என்னென்னா ஆலயத்தை கட்டி என்ன செய்வார்? அங்கே சோத்திரம் அந்த கர்த்தர் ஊழியம் நடக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால ஜெபாலய தலைவன் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு பொறுப்பு. ஆனால் அந்த ஊழியம் செய்கிறது யாருக்கு செய்வாங்க தெரியுமா? கர்த்தருக்கு தான் செய்வாங்க. கர்த்தருக்கு தான் அந்த ஊழியத்துக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்க, சொந்தமாக கொடுத்துருக்கு. ஆனால் அதில் சோத்திரம் இவங்க இதாக இருந்து தலைவனாக இருந்து அவர் பேரே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்துவன் பவன். இப்போ எங்கே வந்துட்டார்? யூத மதத்துக்காக வைராக்கியமாக இருந்தவர் இப்போ எங்கே திரும்பிட்டார் பாருங்க? கர்த்தர் பக்கமாக தென்பவன் தன் வீட்டார் அனைவரோடும். அல்லேலூயா. ஆமாம், வீட்டார் அனைவரோடும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுது பாருங்கள். வீட்டார் அனைவரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அன்றைக்கி உடனே ஒப்பு கொடுத்து மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கேட்டாங்கன்னு போது அந்த நாட்களில் ஆதி திருச்சபையில் உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அவங்களே விசுவாசமாக கேட்பாங்க, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நாங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து இயேசு தான் மெசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவருடைய விருத்தெழுதல் எனக்காகத்தான் அந்த பூமி வந்தது என்பதை நான் அறியாமல் இருந்தேன், இப்போ அறிந்து கொண்டேன். அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்போது ஒப்பு கொடுத்துட்றாங்க. ரட்சிக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்துட்றாங்க, சபையில் சேர ஆரம்பிச்சிடுறாங்க. கொரிந்தியரில் அநேகரும் என்ன செய்வாங்க பாருங்க, அநேகர், கொஞ்சம் பேரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு, நல்லா நீங்கள் சுவிசேஷத்தை கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் தான் ரட்சிக்க உண்டு. அல்லேலூயா. வேறு எந்த இடத்துல ரட்சிக்கப்பட மாட்டாங்க ஜனங்கள். சோதரம். அப்போ சுவிசேஷத்தை ஆண்டவரும் பாருங்கள், ஆண்டவரும் சரி அப்போஸ்தலரும் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க.
வசனத்தை போதிப்பாங்க. அப்புறம் தான் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. விடுதலைக்காக, சுகத்துக்காக, சோத்திரம், வியாதிக்காக ஜெபம் பண்ணுறத நீங்கள் வேதம் முழுவதும் அப்படி தான் பார்க்க முடியும். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டாங்க, அடுத்து என்ன செஞ்சாங்க, விசுவாசித்தாங்க, மூணானது ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்முடைய சபையிலும் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் முக்கியமாக நான் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறேன், கர்த்தரிடமாய் நாங்களும் நீங்களும் ஒரு கூட்ட ஜனத்தை நாம் என்ன பண்ணுவோம், தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவோமாக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆதி திருச்சபையில் அப்படிப்பட்ட நிலவரத்தையும் கர்த்தர் நமக்கு சபைக்கு தருவாராக. எழுந்து ஜெபம் பண்ணி முடிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக்கத்தை உண்டு பண்ணும் கர்த்தர். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையிலும் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலும் பெருக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசும்போது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அப்படியாக ஆண்டவரே, எங்கள் சபையை நீர் ஆண்டவரே, விசுவாசிகளை, ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகளை, விசுவாசி குடும்பத்து பிள்ளைகளை, சந்ததிகளை நிச்சயமாகவே எங்களை நீர் நல்லா வாய் திறந்து சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நிச்சயமாக நிறைவாக ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்கய்யா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். யாக்கோபிடம் கர்த்தர் சொன்னீரையா, நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொன்னீங்களே, அப்படியாக நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எதிர்காலங்களில் உயர்வை மேன்மை தாரும் ஆண்டவரே. பெருக்கத்தை உண்டு பண்ணுங்கய்யா. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உண்டு ஆகிறதுக்கு இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவா என்று சொன்ன ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. சிறுமையை எடுத்து போடுங்க. சோத்திர அல்லேலு குறைவை நீ எடுத்து போடுங்க ஆண்டவரே. சோத்திரமையா. அல்லே யாபேஸ் ஜெபித்தாரே, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தேங்கெண்ணை துக்கெடுத்துப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்திரம் என்று ஜெபித்த போது அந்த ஜெபத்துக்கு பதில் தந்து ஆசீர்வதித்தீரே. ஜெபத்தை கேட்டு அதன்படியாக நடத்தினீரே. சோத்திரம். எங்களை நீர் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. ஆதி திருச்சபையில் சோத்திரம் 120 பேர் இருந்த இடத்துல அல்ல பெந்தகோஸ்தே நாளிலே 3000 பேர் பெருகினார்களே. அல்லேலூயா. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்களே. அடுத்து சோத்திர அப்போஸ்தலர் 4 நாளிலே சபையில் 5000 பேர்களை கர்த்தர் பெருக பண்ணினீரே. சபையில் கர்த்தரிடமாய் திரும்பினார்களே 5000 பேர். அல்லேலூயா. சோத்திர அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தீரு. அப்பா, எங்கள் சபைகளிலும் ஆமாண்டவரே, நல்ல உண்மை உத்தமான சபைகளில் ஆத்துமாக்களை பெருக பண்ணுவீராக. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். சபையில் சத்தியம் பெருகட்டும், நீதி அப்பா சோத்திரம். அல்லேலூயா. நல்ல துப்புரமான உபதேசங்கள் போதிக்கப்படட்டும், அப்போஸ்தல உபதேசங்கள் போதிக்கப்படட்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவராக இயேசுவே உம்முடைய ஆண்டவரே, ஆமாண்டவரே சோத்திர கிருபைன்னு ஆண்டவர் உபதேசம் போதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சோத்திரமையா. கர்த்தருடைய கரம் உதவி செய்து நடத்துங்கய்யா. அல்லேலூயா. சோத்திரம். அப்போஸ்தலர் 5:44 திரளான ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 6:7-9-31 தேவனுடைய வசனம் விருத்தடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு என்று சொல்லி பார்க்கிறோமே. மற்றும் திரளான ஜனங்களும் ஜெபாலய தலைவன் கிரேக்கர் கொரிந்தியர் கனம்பொருந்திய சிநேகிதரெல்லாம் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களே. கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்களே. ஆமாண்டவரே, உண்மை ஏற்றுக்கொள்ளவும் உம் பக்கமாய் திரும்பவும் உண்மை ஆமாண்டவரே உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காக வாழவும் கர்த்தாவே உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தலுங்கப்பா. அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் வேறுபராய் குணகுணமாய் சந்ததியை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழியை நடத்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும். அப்போ 2வது ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சண்டை கிளாஸ் உழைத்து ஆசீர்வதிங்க. மாலையில் இருக்கிறதான வாலிபர் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. சகோதரர்கள் ஐக்கிய ஜபத்தை ஆசீர்வதிங்க. சகோதரர்கள் எல்லாரும் வந்து அந்த ஐக்கிய ஜபத்தில் வாலிப பிள்ளைகளும் வாலிப ஆண்களும் சோத்திரம் சகோதரர்களும் அப்பா சோத்திரம் வந்து கலந்து கொண்டு ஜபத்தில் பங்கு பெற ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவனுடைய பரிசுத்த நாமத்தை